ஏகாதசி விரத பிரசாத உணவு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் இஞ்சி நறுக்கி வச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் லவங்கம், அப்புறம் பட்டை பிடிச்சா பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். 1 இன்ச்சு பட்டை போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் போடல. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு வதக்கணும். வதங்கும் போது என்ன பண்ணணும், இது இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு காய்கறி சீக்கிரமாக வதங்கிடும். இந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கணும், ஃப்ரை பண்ணணும். போட்டு ஃப்ரை பண்ணணும். அரிசியை குதிரைவாளி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 டம்ளர் தண்ணி இது, 1 டம்ளர் அரிசி இது. அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி வேக வைக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை அதில் போடணும். போட்டுக்கணும். ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது 2 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம், இனிமேல் போட தேவையில்லை. நல்லா கொதிச்சு வேகட்டும். கொஞ்சம் புளிச்ச தயிர் 1 கப்பு ஊற்றிக்கோங்க. தயிர் இல்லைன்னா பால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வேகட்டும்.
இப்போ நல்லா வெந்துடுச்சு. குதிரைவாளி வெந்துருச்சு. இப்போ பெருமாளுக்கு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நசுக்கி பார்த்தா இந்த பக்குவம் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. குதிரைவாளி கிச்சடி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, உப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த கிச்சடி. குதிரைவாளி, உருளைக்கிழங்கு, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, லவங்கம், பட்டை, தயிர், தண்ணி, உப்பு இவையெல்லாம் கலந்தது தான் இந்த கிச்சடி. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருமாளுக்கு பிடிச்ச நெல்லிக்காய் ஏகாதசிக்கு ரொம்ப சிறந்தது. ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த நெல்லிக்காயை பூஜைக்கு வைங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் பிரசாதம் வச்சுக்கோங்க. பெருமாளோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.